Hi friends, this is your Nazir Bhai and you're watching me on Sultania Biryani and Caters. சரிங்களா, இன்னைக்கு நம்ம எம்எஸ் மஹால் வந்திருக்கோம். ஸோ எம்எஸ் மஹால் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இந்த அமீர் மஹால், நவாபுடைய மஹால், பெரிய மாளிகை. சரிங்களா, அங்கே தான் அதுக்கு ஆப்போசிட் டு தட் எம்எஸ் மஹால் என்கேஜ்மெண்ட்டுடைய ஃபங்க்ஷன்னு. ஸோ இந்த ஃபங்க்ஷனில் ஆத்தென்டிக் மிட்டாக்கானா அண்ட் ஆத்தென்டிக் முத்தரஞ்சன் செய்கிறேன். இந்த பிரெட் அல்வா ரெகுலராக சாப்பிட்டு போர் அடிச்சு போயிடுச்சு நிறைய பேருக்கு. ஸோ என்னுடைய கடமை, உங்களுக்கு நிறைய முஸ்லீம்ஸுடைய ஃபுட்ஸ் இருக்குது, ஸ்வீட்ஸு, அதை நான் காட்டணும். சரிங்களா, இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம். எப்படி இருக்குது நீங்கள் ருசித்து நான் அதோடைய எல்லாமே டீட்டெயில் சொல்கிறேன். அப்படியே நீங்கள் செய்து சாப்பிட்டு பாருங்கள். சரிங்களா, நான் ரொம்ப நேரம் எப்போதுமே ஒரு ட்ரையல் ஸ்டார்டிங் ஹாய்னு சொல்லிடுவேன். அதுக்கப்புறம் எல்லாம் ப்ராடக்ட்டை காட்டுவேன், செய்கிறது ப்ரிப்ரேஷனை காட்டுவேன். அதுக்கப்புறம் நான் என்னையை நான் காட்டிக்கிறதுல நிறைய பேர் சொல்கிறாங்க, என்ன பாய் நீங்கள் கரெக்டாக பேச மாட்டேன்றீங்க அப்படின்னு. என்ன பண்ணுறது, நான் சிங்கிள் மேன் ஒன் மேன் ஷோன்னு அந்த மாதிரி எடுத்துகிட்டு இருந்தேன். இப்போ நம்ம கேமரா கேர்ளை அப்பாயிண்ட் பண்ணியிருக்கேன். அவங்க பேர் பிந்தியா. சரிங்களா, ஒரு நேபாளி கேர்ளு. அவங்க தமிழ் நல்லா பேசுவாங்க, இங்கேயே பிறந்து இங்கேயே வளர்ந்தவங்க. ஸோ அவங்ககிட்ட கேளுங்க, அவங்களும் பேசுவாங்க. மை நேம் இஸ் பிந்தியா. இன்றைக்கி பிரியாணி நல்லா இருந்தது, நல்லா இருந்தது. நான் ஹாப்பியாக இருக்கிற வீடியோலலாம் வந்தது, ஜாலியாக இருக்குது. அப்புறம் எனக்கு இது சாப்பிட்டோம், பிரியாணி சாப்பிட்டோம். டெய்லி பிரியாணி சாப்பிட்டு ஜாலியாக இருக்கு. எனக்கு வெரி ஹாப்பியாக இருக்கிறேன் நான். அப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்சிக்குது பிரியாணி. அதான் டெய்லியும் எனக்கு பிரியாணி தான். முத்தரஞ்சன் செய்ய போகிறோம். முத்தரஞ்சன்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, இது ரைஸ் கீர். இதில் நிறைய மக்ஸியாத் ட்ரை ஃப்ரூட்ஸு, கோவா, சாஃப்ரான், குங்குமப்பூ, நெய், இதெல்லாமே போட்டு செய்ய போகிறோம். ஆத்தென்டிக்காக இருக்கும் முஸ்லீம்ஸுடைய டிஷ்ஷஸ். எல்லாருக்கும் சில விஷயம் முக்கியமானது ஒன்று என்னுடைய சிஸ்டர்ஸ்க்கு நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னால், அவங்க ஹஸ்பண்ட்ஸ்க்கு முக்கியமான இது ஊட்டச்சத்து மிக்க பணம். சரிங்களா, செய்து கொடுங்க. அதே மாதிரி இது செய்து கொடுத்தீங்கன்னா அன்பு வளரும். சரிங்களா, அன்பு ஒரே இது என்ன இது பெரிய மெனக்கட்டுற வேலையாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க. சரிங்களா, வீட்டில் செய்து 1 லிட்டர் செய்து வச்சுக்கோங்க ஃப்ரிட்ஜில். கொஞ்சம் கொஞ்சமாக டெய்லி டின்னருக்கு அப்புறமா நீங்கள் போட்டு மாமாவுக்கு கொடுத்தீங்கன்னா, மாமா சாப்பிட்டாருன்னா பர்க்கத்தாக இருக்கும். ஒரே வீட்டில் லவ்ஸாக இருக்கும், நாய்ஸாக இருக்காது. ஞாபகம் வச்சுக்கோங்க, மறக்காதீங்க இந்த நசீர் பாயை. சரிங்களா, செய்து சாப்பிட்டு சந்தோஷமாக இருங்க. பிள்ளைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும், பிள்ளைங்களுக்கும் கொடுங்க. பிள்ளைங்க என்ன குழந்தைங்களா, கரெக்டா இல்லையா? நசீர் பாய்க்கு ஜெய் ஹோ. பாருங்க, இது பையா பாதாம், அரைச்ச பாதாம், 1/2 கிலோ பாதாம், அரைச்ச பாதாம் போடுறோம். சரிங்களா, அப்படியே இதில் அரைச்ச பாதாமை போட்டு நல்லா கரைக்கணும். ஒரு விஷயம் நல்லா கரையணும், அதில் போயிட்டு நல்லா பக்காவாக. அவ்வளோ சுவை காணலாம் நீங்கள். இப்போ பசு நெய் பாருங்கள், சும்மா மணக்க நெய் 1/4 கிலோ நெய் போட்டுருங்க. சரிங்களா, சொன்ன மாதிரி மறக்காமல் செய்யுங்க. ஒன்றும் பாருங்கள். ये क्या भाई? खवा. खवा பாருங்க, खवा பார்த்தீங்களா, 3 கிலோ. சரிங்களா, 3 கிலோ खवा சும்மா பக்காவாக போட்டு நம்ம நல்லா ஊட்டச்சத்து மிக்க பணம் இது. அதனால் மிஸ் பண்ணாமல் 1 லிட்டர் செய்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடுங்க. எல்லாம் ஸ்வீட்டோட இது டேஸ்டான ஸ்வீட் இது. சரிங்களா, வேறு ஸ்வீட்லாம் இதை அடிக்கவே முடியாது, அவ்வளோ அளவுக்கு டேஸ்ட் இருக்கும். ஸோ எல்லாருமே தெரியாமல் இருக்காங்க நிறைய பேர் இதில். அதில் எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா, வாங்க. கல்யாண மண்டபம் க்ளீன் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம எல்லா ஏற்பாடுகள் நடந்துகிட்ருக்கு சுல்தானியா பிரியாணி மூலமாக. ஸோ இது மிட்டா கானா. சரிங்களா, மிட்டா கானா ஆத்தென்டிக்
மிட்டா கானா ஆமாம். இது வந்து ஆமாம் எல்லாமே வந்து ரைஸில் செய்கிறது. பாசுமதி ரைஸ் போடலாம், பக்காவாக இருக்கும். அதில் சாதா ரைஸ்லாம் வந்து தயவு செய்து யூஸ் பண்ணாதீங்க. பாஸ்மதி ரைஸ் போட்டால் தான் நல்லா மணக்கும். அப்போ தான் இது வந்து இதோடைய வந்து டேஸ்ட்டு, இதோடைய வந்து அருமை தெரியும் உங்களுக்கு. சரிங்களா? 1 கிலோ ரைஸில் நீங்கள் 2 கிலோ சர்க்கரை, 1 கிலோ ரைஸ் நல்லா வடிகட்டிட்டு அதில் 2 கிலோ சர்க்கரையை சேர்க்கணும். அதே மாதிரி நீங்கள் அதில் பாதாம், ஒரு அரைச்ச பாதாம் ஒரு 1/4 கிலோ, முந்திரி ஒரு 1/4 கிலோ, திராட்சை ஒரு 1/4 கிலோ. சரிங்களா? அதுக்கப்புறம் நெய் போடுங்க, அது ஒரு 1/4 கிலோ. அதே மாதிரி நீங்கள் வந்து பைனாப்பிள் எசன்ஸ் கடைசியில் சேர்க்கணும். பைனாப்பிள் தேவை இருந்தால் அது கூட போட்டுக்கலாம் ஒரிஜினலாக, இல்லைனா இல்லை எசன்ஸ் போட்டுக்குவோம். சரிங்களா? அரைச்ச பாதாமாக போடணும், முழு பாதாமாக போடணும், வெள்ளரி எதையோ போடணும். வெள்ளரி விதை வந்து ஒரு 100 கிராம் வாங்கி நான் போட்டிருக்கேன். சரிங்களா? பாருங்க, டக்கு 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 டக்குன்னு என்னாச்சு? நான் வந்து வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். அவங்க வந்து கேமராக்கள் வந்து அவங்க வந்து ஒரு சின்ன ஒரு ஒர்க்காக வந்து அதில் கொடுத்துருக்கேன் அவங்களுக்கு. ஸோ நானே வந்து எனக்கே நான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். சரிங்களா? என்ன பண்ணுறது, ஏதோ வந்து ஒன்றுன்னா வந்து நம்ம வந்து வாழ்க்கையில் எல்லாமே சகஜம்தான். என்ன சொல்கிறீங்க? பாருங்க, நம்ம மேனேஜருக்கு வந்து இதெல்லாம் தெரியாது. சரி, நம்ம வந்து மேனேஜருக்கு சிரிக்க மட்டும்தான் தெரியும். பாருங்க, சைட்ல உட்காந்து சிரிச்சிட்டு இருக்காரு பாருங்க மேனேஜரை. பார்த்தீங்களா? முசஃபர் அப்படின்ற பேர் கொடுத்துருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டில் வந்து முத்ரஞ்சன். சரிங்களா? இது வந்து ஒரு ஆத்தென்டிக் வந்து நவாப்ஸ்லாம் சாப்பிட்ட டிஷ் இது. சரிங்களா? இது வந்து நம்ம இன்னைக்கு வந்து 120 பேருக்கு வந்து இது செய்கிறோம். 120 பேருக்கு எப்படி செய்யணும் அப்படின்னு பார்த்தா 10 லிட்டர் பால். சரிங்களா? 10 லிட்டர் பால் தேவை இதுக்கு. அதே சமயத்தில் இந்த 10 லிட்டர் பால் வந்து நல்லா வந்து கொதிக்க 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 வேக வைக்கணும். சரிங்களா? இதை வந்து நம்ம வந்து பக்காவாக வந்து ஃபுல் க்ரீம் மில்க் தான் வாங்கணும். ஃபுல் க்ரீம் மில்க் வாங்கிட்டு நல்லா அதை இன்னும் டபுள் ஃபுல் க்ரீமாக ஆக்கி, சரிங்களா, அதில் வந்து ஒரு 1 கிலோ ஜீரக சாம்பா ரைஸ் வந்து வாங்கிடணும். அதான் வந்து நல்ல மணக்கும். பாசுமதியோட வந்து இது வந்து தரம் கொஞ்சம் வந்து நல்ல மணக்கும். சின்னதாக இருக்கிறதுனால சீக்கிரமாக அதில் கரையும். சரிங்களா? அது நல்லா அந்த ரைஸ் வந்து தண்ணியில் வந்து நல்லா கொதிக்க வேக வச்சுட்டு அந்த ரைஸை தூக்கி இந்த கொதிக்கிற பாலில் போட்டு நல்லா அதை கரைச்சி, சரிங்களா, 3 கிலோ சர்க்கரை போதுமானது 10 லிட்டருக்கு. சரிங்களா? போட்டு நல்லா அதை வந்து இதே மாதிரி பெரட்டிக்கினே இருக்கணும். இல்லைன்னா தீ பிடிச்சிக்கும். சரிங்களா? தீ பிடிச்சிச்சுன்னா அப்புறம் வந்து நான் பொறுப்பு கிடையாது. நீங்கள் வந்து என்ன இது மெனக்கட்டுற வேலை இருக்குது அப்படின்னு நினைக்கவே வேணாம். எவ்வளோ நீங்கள் வந்து இதில் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டியோடு இந்த வந்து பண்ணுவீங்களோ அவ்வளோ வந்து அது டேஸ்ட்டாக வரும். இதில் வந்து 3 கிலோ கோவா போட்டிருக்கேன். கோவா வந்து சுகர்லெஸ் கோவாவாக வாங்கணும், சுகர் இல்லாத கோவா. சரிங்களா? மில்க் மேட் நிறைய பேர் போடுறாங்க, அது நான் வந்து அவ்வளோவா ப்ரிஃபர் பண்ணுறது கிடையாது. ஸோ வந்து எனக்கு கோவா வந்து ரொம்ப பிடிக்கும். சுகர் இல்லாத கோவா போட்டு இதில் பாருங்கள், நம்ம குக்கு அப்துல்லா பாய். சரிங்களா? நம்ம பழைய குக்கு 40 வருஷம் 50 வருஷமாக வந்து இதே சர்வீஸில் வந்து இருக்கார் நம்மக்கிட்ட. சரிங்களா? நம்ம குக்கு, நம்ம குக்குடைய அசிஸ்டண்ட்டு. ஹாய் வியூவர்ஸ். மிட்டா கானா ரெடி பண்ணிட்டோம், முத்தரஞ்சன் ரெடி பண்ணிட்டோம், பிரியாணி ரெடி ஆகிட்டு இருக்கு. சரிங்களா? டெய்லி அப்பப்போ பிரியாணியே காட்டிட்டு இருக்கேன்னு அப்புறம் போர் அடிச்சிடக்கூடாதுன்னு இன்னைக்கு மிட்டா கானாவும் முத்தரஞ்சனும் காட்டியிருக்கேன். சரிங்களா? அதே மாதிரி ஒரு நாள் ஒன்று வித்தியாசத்தை காட்டிக்கிட்டே இருக்கோம். ஸோ வந்து பார்த்துக்கிட்டே இருங்க, என்ஜாய் பண்ணுங்க. நம்ம மேனேஜர் பாருங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். என்ன மேனேஜர் சாப், எப்படி இருக்கீங்க? மேனேஜரு? சலாம் சொல்லிருங்க நம்ம வியூவர்ஸ்க்கு. வாலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பாருங்க, சுல்தானியா பிரியாணியுடைய மேனேஜர். ரவோ பை வீடியோ பாருங்க. 3 கிலோ கோவா போட்டு நல்லா அதில் வந்து பக்காவாக வந்து கரைக்க வைக்கணும். நல்லா கரைச்ச பிறகு இன்னும் திக்காகும் அந்த மில்க்கு.
திக்குன திக்கு அவ்வளோ திக்காகும். சரிங்களா? அதே சமயத்தில் இதில் வந்து ஏலக்காய் வந்து ஒரு 2 கிராம் போதும்ல, 2 கிராம் ஏலக்காய் போடணுங்க இதில், ஏலக்காவுடைய விதை. சரிங்களா? போட்ட பிறகு ஜாஃப்ரான் கண்டிப்பாக கடைசியில் வந்து ஜாஃப்ரான் போடணும். குங்குமப்பூ சொல்கிறோம் பார்த்தீங்களா, குங்குமப்பூ சாஃப்ரான் அது போடணும். அது 1 கிராம் வந்து போதுமானது. நெய் வந்து ஒரு 1/4 கிலோ இதுக்கு கண்டிப்பாக தேவை. பசு நெய் வாங்கிக்கோங்க, கவுகி, அது ஒரு 1/4 கிலோ போடுங்க. போட்டு நல்லா வந்து நீங்கள் வந்து பாதாம், முக்கியமான பொருள் பாதாம் வந்து நல்லா வந்து சுடு தண்ணியில் ஊற வச்சு அந்த பாதாமை வந்து நல்லா மிக்சியில் வந்து நல்லா அரைக்கணும். எப்படி அரைக்கணும்? நம்ம தோசை மாவு வருது அந்த மாதிரி அரைச்சிடாதீங்க. இதை வந்து எப்படி அரைக்கணும்னு சொன்னால் ரவா மாதிரி அரைக்கணும். ரவா மாதிரி அரைச்சிங்கன்னா சும்மா சாப்பிடும்போது சும்மா கரெக்ட் புருக்குன்னு கடிச்சு சாப்பிட்டோன்னா முத்தரஞ்சன் கூட அது டேஸ்ட்டே வேறு லெவல். சாப்பிட்டீங்கன்னா தான் தெரியும். சரிங்களா?